தாய் தமிழ் உறவுகளே, கீரனூர் கிராமம் வாழ் பொதுமக்களே, தும்பலப்பட்டி இருக்கக்கூடிய கிராம பொதுமக்களே மற்றும் வியாபார பெருங்குடி மக்களே, விவசாய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்று பேச வந்தால் எப்படியும் குண்டாசோலுக்கு தான் பாயம் என தெரிந்தும் இன்று பேச வந்திருக்கக்கூடிய எனதர்மை தோழர்களே மற்றும் இருமாவனம் கார்த்தி அவர்களே, அனைவருக்கும் எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரம் கனவுகளோடும் ஆயிரம் ஆசைகளோடும் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இதே மண்ணில் உலாவி திரிந்த நமது தம்பி சரவணன் அவர்கள் வடமாநில கயவர்களால் 9ஆம் தேதி அடித்தே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு கூடியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட்டம் இது. தம்பி இழந்து வாடுகின்ற அவரது குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு தம்பி சரவணனுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கங்கள். தமிழன் தோன்றி தமிழ் என்ற மொழி தோன்றி வரலாற்றிலே ஏறக்குறைய 50,000 ஆண்டுகள் என்கிறார்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள். 50,000 ஆண்டுகள் தொட்ட ஒரு தமிழினம் கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியன் கண்ட தமிழன், கம்பன் கண்ட தமிழ். பல்வேறு காரணங்களுக்காக தமிழர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள் இந்த மண்ணிலே. போர்ச்சுகீசியர்கள் கையால் செத்தார்கள், ஆங்கிலேயர்கள் கையால் செத்தார்கள், டச்சுக்காரர்கள் கையால் செத்தார்கள், முகமதியர்கள் கையால் செத்தார்கள், சாக்களின் கையால் செத்தார்கள். மொழி காக்க செத்தான் தமிழன், இனம் காக்க செத்தான் தமிழன், நிலம் மண் காக்க செத்தான் தமிழன், தன் பெண்டு மக்கள் அனைத்தையும் காக்க செத்தான் தமிழன். ஒரு பெரிய சுவர் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஒரு கோட்டையின் பெரிய சுவர் ஏறக்குறைய 5 அடிக்கு இருக்கும். அந்த சுவர் கல்லால கட்டப்பட்ட ஒரு சுவரை வெள்ளக்காரர்கள் பல முயற்சிகளுக்கு பிறகு பெரிய சக்தி வாய்ந்த பீரங்கிகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த கோட்டை சுவரை துளையிடுகிறார்கள். கோட்டை சுவரை பல முறை தாக்கி பின் வெற்றி காண்கிறார்கள். சுவரில் ஓட்டை விழுந்து விடுகிறது. அந்த ஓட்டைக்கு அப்பால் தமிழனுடைய நமது தமிழ் பாட்டினுடைய மார்பு தெரிந்தது அன்புக்குரியவர்களே. அந்த வெள்ளைக்காரர்கள் கையாலும் வீழ்ந்து செத்து மடிந்தான் தமிழன். வீரங்கனுடைய வாயிலில் தன் இரு கையிலும் கட்டுப்பட்டு விட்டது. வெள்ளைக்காரன் கேட்கிறான், அழகு முத்துக்கோன், ஒரே ஒரு ரூபாய் கூட வேண்டாம், ஒரு சல்லி காசு வரி கொடுத்து விடு. வரலாற்றில் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேயருக்கும் வரி செலுத்தினான் என்று வரலாற்றில் இருக்கட்டும் என வெள்ளைக்காரன் ஒரு சல்லி காசு வரி கேட்டான். அதற்கு அழகு முத்துக்கோன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் என்னை தயவு செய்து கொன்று விடுங்கள், நீங்கள் என்னை கொல்லாமல் உயிரோடு விட்டுவிட்டால் நீங்கள் ஒருவரும் உயிரோடு வீடு திரும்ப முடியாது என கூறி பீரங்கில் வந்த குண்டு வெடித்து தன் உடல் பாகங்கள் அனைத்தும் சிதறி இறந்து போனான் அழகு முத்துக்கோன். மருது பாண்டியர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் வாக்கிய வரப்பு தகராறா? எங்க இருந்தோ வந்த தெலுங்கு மன்னராக இருக்கக்கூடிய கட்டபொம்மன் அவனுடைய தம்பி எப்படி ஆங்கிலேயர்களை சிக்கிடுவான்னு தெரியும். இனி நம் தம்பி ஊமுத்தரை தப்பிப்பதற்கு ஒரே வழி மருது பாண்டியர்களுடன் தஞ்சமடைவதுதான் என தெரிந்து தன் தம்பி ஊமுத்துறையை கட்டபொம்மன் அவர்கள் போய் மருது சகோதரர் அடைக்கலம் கொடுக்கிறாரு. இந்த விஷயம் வெள்ளைக்காரனுக்கு தெரிய வர கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுறான். நீ ஊமுத்தரை கையில் கொடுத்து விடு, உனக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது, உங்களை விட்டு விடுகிறோம், நீங்கள் அரசாண்டு கொள்ளுங்கள் என்று மருது சகோதரர் வெள்ளைக்காரர்கள் சொன்னார். அதுக்கு பெரிய மருது கூட உடன்பட்டு விட்டார். நமக்கு எதுக்கு வம்பு, ஊமுத்துறை ஆங்கிலேயர் கையில் கொடுத்துடலாம், நம்ம சந்தோஷமா வரி கட்டி நாட்டு ஆண்டுக்கலாம் என்று சொன்ன மருது சகோதரர். ஆனால் சின்ன மருது சொல்கிறார், அண்ணா நம்மளை நம்பி கட்டபொம்மன் ஊமுத்துறையை ஒப்படைத்து விட்டான். இனி நம் உயிர் அவனுடைய உயிர், நமது உயிர் அல்ல, அவனுடைய உயிர் அல்ல, நமது உயிர் அவனுடைய உயிர். நம் உயிரை கொடுத்தாவது ராஜ்யத்தை இழந்தாவது ஊமுத்தரையின் உயிரை காப்பாற்றி விட வேண்டும் என கூறி வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வீரவேல் என்று போரிலே ஊமுத்துறைக்காக போய் சண்டையிட்டு தூக்கில் தொங்கினான் நமது பாட்டன் மருது பாண்டி. நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த செக்காட்டக்கூடிய இடத்துல மாடு செக்காட்டக்கூடிய இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க. வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. மாடு போய் புல்லு மேயும் போது அது நின்றுக்கிட்டு மேயும், உட்காந்துக்கிட்டு அசை போடும். அது யதார்த்தம், இயல்பு. ஆனால் அந்த செக்கில் ஆட்டின மாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாடு போய் தீனி திங்கிறத உட்காந்து தின்னும். ஏன்? அதில் போடுற கடலைப்பருப்பு, அதில் போடுற தேங்காய் ஆட்ட முடியாது, திணறும் மாடு. அப்படிப்பட்ட மாடு இழுக்க திணறுகிற சக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இழுத்து செத்தான். அவனுடைய வழக்கறிஞர் உரிமையை பறிச்சு கொண்டது வெள்ளைக்கார அரசு. கடைசி என்ன கேட்டார் வஉசி? எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பறித்து விட்டீர்கள், ஆனால் நான் வழக்காடக்கூடிய அந்த உரிமையை மட்டும் என்னிடம் கொடுங்கள். யாரு? 3 தலைமுறை கோடீஸ்வரன், 3 தலைமுறை வழக்கறிஞர் அந்த வஉசி கேட்டான். கடைசியில் வஉசி எப்படி செத்தான்?
தமிழ் என்று கேட்டு வந்தவருக்கெல்லாம் பொன் பொருள் என அள்ளி கொடுத்த என் கரங்கள் இன்று எனக்கு வயிற்றுக்கு சோறிட ஆள் இல்லை என்று சீமத்தண்ணி விட்டு செத்து போனான். இந்த ஆங்கிலேயர் கையாலும் 18-19ஆம் நூற்றாண்டில் செத்து போனான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுதந்திரம் பெற்ற 79 ஆண்டு கால இந்தியா முதல் சுதந்திர தினத்தன்று இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமராக இந்த பண்டிதர் நேரு அவர்கள் ஒரு சூழ்நிலைக்கிறார். எண்ணற்ற உயிர்களை கொடுத்து, எண்ணற்ற ரத்தங்களை கொடுத்து, எண்ணற்ற ஈக தியாகங்களை செய்து நாம் இந்த இந்திய மண்ணிற்கு சுதந்திரம் வாங்கி கொண்டு கொடுத்திருக்கின்றோம். இனிமேல் இந்தியா போல எந்த நாடெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடுகிறதோ அந்த நாட்டுடனெல்லாம் இந்தியா துணை நிற்கும் என்றார் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆனால் அவருடைய பேரன் ராஜீவ்காந்தி என்ன செய்தார்? இந்தியாவில் இருந்த அமைதிப்படை என்ற அட்டூழியப்படை இலங்கைக்கு அனுப்பி ஏறக்குறைய ஈழத்தமிழ் சொந்தங்கள் 40,000 நபர்களை பச்சையாக படுகொலை செய்தார். ஆம் மக்களே, இந்தியர்கள் கையாலும் செத்திருக்கிறான் தமிழன். 20ஆம் நூற்றாண்டில் தமிழர்களுடைய தொடக்கரியை வெட்டி நாளாக வகுத்து என் அக்கா தங்கைகளின் மார்புகளை அறுத்து தோரணமாக தொங்கவிட்டு இங்கே தமிழனின் தொடக்கரை கிடைக்கும், இங்கே தமிழச்சின் மார்பு கிடைக்கும் என்று கூறு போட்டு வித்தான் சிங்களன். ஆம் தமிழ் சொந்தங்களே, சிங்களர் கையாலும் தமிழர்கள் செத்தான். இப்படி வரலாறு நெடுகிலும் தமிழர்கள் பிறர் கையில் அடிபட்டு செத்து போவதே விதியென கொண்டுள்ள தமிழன் இன்று பெரும் துயரம். அன்புக்குரியவர்களே, வடக்கர்கள் கையாலும் தமிழ் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை இதில்? தம்பி சரவண எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னுக்கு பிறனான தகவல் எல்லாம் ஊடகத்தில் வந்து இந்த காவல்துறை திட்டமிட்டு பரப்புற ஒரு வேலை தான் செய்து எங்களுடைய காணொலியும் பார்த்துருப்பீங்க. தம்பி சரவணன் பிஎஸ்சி முடித்துவிட்டு பல கனவுகளோடும் ஆசைகளோடும் எல்லார் போல நன்ற சிறந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று பிஎஸ்சி பட்டம் முடித்து விட்டு வேலைக்கு சேர்ந்தான் ஒரு பையன் தேவி சேம்பரில். அங்கே இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர் கூட அந்த ₹1 அந்த சின்ன சல்லி காசு பிரச்சனையில் ஏற்கனவே அவனுக்கு கிளாஸ் ஆகுது, ஒரு முரண் ஏற்படுது. அந்த முரண்னால அந்த பையன் வேலைக்கு போக மாட்டான். வேலைக்கு போனால் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணும்போது நீ இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நீ கோயம்புத்தூர் போய் ஆஃபீஸில் வேலை பாருன்னு சொல்லி சொன்னான். அங்கேருந்து வந்த பையனை கூப்பிட்டு போய் வன்மையாக பச்சையாக அடித்து படுகொலை செஞ்சுட்டு பொம்பளை விஷயத்தில் பட்டம் கட்டுது இந்த காவல்துறை. நீங்கள் கொடுத்த எஃப்ஐஆர் தானே சார் இது? 177 2025 எஃப்ஐஆர் உங்களுக்கு கொடுத்தது தானே? ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப உள்ளலாம் போக விருப்பம் இல்லை. எங்கள் அண்ணன் கார்த்தி இருக்கார், அவர் பேசுவார். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், பொம்பளையை பார்க்க தம்பி சரவணன் தேவைச்சாம்பருக்கு போனான். இது யாரோட ஸ்டேட்மெண்ட்டு? உங்கள் டிஎஸ்பியோட ஸ்டேட்மெண்ட்டு. உங்கள் டிஎஸ்பி தான் சொல்கிறாரு, அந்த பெண்ணை பார்ப்பதற்காக தம்பி சரவணன் தேவி சாம்பருக்கு போனான். இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். அதே எஃப்ஐஆரில் 19வது வரியில் என்ன எழுதியிருக்கானா, எனது மகனை மேற்படி தேவி சாம்பரில் வேலை செய்யும் தினேஷ் என்பவர் எனது வீட்டிற்கு வந்து அழைத்து சென்று தேவி சாம்பருக்கு அழைத்து சென்றார்கள். உங்களுடைய எஃப்ஐஆரில் 19வது வரியில் இருக்கு, என்ன செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவனை கூப்பிட்டு போயிருக்காங்க, திட்டமிட்டு படுகொலை செய்வதற்காக தினேஷ் என்ற இளைஞனை வைத்து கூப்பிட்டு போயிருக்கான். அது உங்க எஃப்ஐஆர்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா வெளியே சொல்லும் போது அந்த தினேஷ் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக தான் சாம்பர் போனன்னு சொல்றீங்க. இது பச்சை பொய் இல்லையா? நாங்க கொடுத்த அடுத்த அடிஷனல் கன்ஃபெக்ஷன்ல அதே 2வது பக்கத்தில் பாருங்க, 22வது லைன்ல எனது ஓனர் குணசேகரன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தும்பலப்பட்டியில் இயங்கி வரும் தேவி சாம்பருக்கு சென்று உதிரி பாகங்கள் கொடுத்துட்டு வர சொன்னார். இது நீங்க சொன்னதுதான் சார். நீங்க சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓனர் உதிரி பாகத்தை கொடுத்து உதிரி பாகத்தை கொண்டு போய் அங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓனர் அனுப்பியிருக்கார். சரவணனை ஓனர் தேவி சாம்பருக்கு அனுப்பியிருக்கார். தினேஷ் என்ற ஒரு நாய் அவனை கூட்டு போயிருக்கான். எப்படி சொல்லுவ நீ? எப்படி சொல்லுவ? பொம்பளை பார்க்க சரவணன் பண்ண எப்படியா சொல்லுவ நீ? எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்க. இந்த எஃப்ஐஆர் பாரு, இவ்வளவு கான்ட்ரவர்சியான ஒரு மர்டர். அந்த கொலைக்கு ஒரு பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்க எஃப்ஐஆர். நாங்க கொடுத்துருக்க 4 பக்கத்துக்கு கன்ஃபெஷன் கொடுத்துருக்கோம், ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல ஹைலைட்டான விஷயமே லதாங்கிற ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை என்ன பண்ணுது? போலீஸ் தான் தயார் பண்ணிருக்காங்க போல அந்த லதாவை. அந்த லதாங்கிற பெண்மணி இறந்த பின்பு மறுநாள் இந்த கூட்டங்களுக்கு நடுவில் சென்று உங்கள் பையன் அந்த பெண்ணோட பழகிய காணொலியை பார்த்தேன், உங்கள் பையன் நண்பர்களுடன் உட்கார்ந்து சாராயம் குடிக்கிற காணொலியை பார்த்தேன். இது அந்த பெண்ணோட கன்ஃபெஷன். எப்போ? காவல்துறை விசாரணையை தொடங்குறதுக்கு முன்பே அந்த பெண்ணை விட்டு காவல்துறையினர் திட்டமிட்டமாக பரப்புற செய்தி. ஆனா எங்களிடம் காட்டப்பட்ட அந்த காணொலி போலீஸ் ரெக்கவரிலே இல்ல. போலீஸ் பத்தி பேசுறதே முழுக்க நிழல வச்சு போனது. அந்த சிசிடிவி கேமரா வச்சு எஃப்ஐஆர் அந்த வழக்கே பதிவு பண்ணி போயிட்டு இருக்கு காவல்துறை. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பெண் சொல்றாங்க, எனக்கு என்ன சந்தேகம்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பெண் பிரகடனப்படுத்தி விட்டார். இந்த பையன் போய் பெண் விஷயத்துல தான் சாம்பருக்கு போனா பிரகடனப்படுத்தி விட்டார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய ஐவோ வந்து இன்ஸ்பெக்டரா இல்ல அந்த தேவிங்கிற பொம்பளையா? அந்த தேவிங்கிற பொம்பளை சொல்றதை வச்சுட்டு நீ கதை எழுதினியா இல்ல நீ சொன்ன கதையா தேவிங்கிற பொம்பளை அந்த பேர் என்ன லதாங்கிற பொம்பளை சொல்லுச்சா? இதுதான் கேள்வி. இப்ப இதை கேட்க வந்தோம்னா இங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு, நீங்க அவதூறு பேசுனீங்க அப்படின்னா உங்களை வழக்கு திருப்போம்,
நான் திரும்ப காவல்துறைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்பதை காவல்துறை குறிப்பிடக்கூடாது. உங்களுக்கு எப்படி டிஜிபியோ அதே போல எங்களுக்கு மேலே மாவட்டம் இருக்காங்க, மண்டலம் இருக்காங்க, சீமான் இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரோ அதான் இங்கே பேசுவோம். நீங்கள் அரச விமர்சனம் செய்யக்கூடாது, நீங்கள் அவதூறாக பேசக்கூடாது. நீங்களா கூட்டத்தை காசு போட்டு பதாக கட்டினா, நீயா மைக் போட்டா, நீயா ஒளி வாங்கி விளக்கெல்லாம் போட்டு கொடுத்தா, எங்களுக்கு சொல்றதுக்கு மண்டல பொறுப்பாளர் இருக்கா, மாநில பொறுப்பாளர் இருக்கா, அதன்படி தான் நாங்கள் நடத்துவோம். இந்த லதாங்கிற பொம்பளை பேச்சு, நான் போய் சிசிடிவியை பார்த்தேன். ஆனால் அந்த பொம்பளை பார்த்ததா சொல்றது, சரவணை சாராயம் கொடுத்த அந்த சிசிடிவியோ, அந்த பெண்ணோட சரவணன் தனியாக இருந்த சிசிடிவியோ காவல்துறை ரெக்கவரே பண்ணல. உங்க முதல் லைன்லேயே தண்டவாளம் ஏறிடுச்சு. சரவணன் அந்த பொம்பளை தான் பார்க்க போனா, இல்லை சரவணை கூட தினேஷ் தான் சரவணை கூப்பிட்டு போனா. ஒன்று. ரெண்டாவது, ஓனர் தான் அந்த பையன்ட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்து தேவி சேம்பரில் போய் கொடுத்துருன்னு அந்த ஆள் சொன்னார். ரெண்டு. முதல் பக்கத்தில் இன்வெஸ்டிகேஷன் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துருச்சு. நீ வா கோர்ட்டுக்கு வா, எங்கள் அண்ணன் தான் பார்க்குறாரு வழக்கு, கோர்ட்டுக்கு வா. இதே போல தான் 2023ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடக்குது. 2023 என்ன பண்ணுறான், 2023 2வது மாதம் பிப்ரவரி மாதம் அகிலேஷ் யாதவ்னு ஒரு பையன், அகிலேஷ் யாதவ்னு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு தமிழர் பீகாரிகள் மாதிரி அடித்து கொல்லப்பட்ட பீகாரிகள்னு சொல்லிட்டு 2 புகைப்படங்களை ட்விட்டரில் போடுறான். ஒருத்தர் ஸ்விம்மிங் பூலில் இறந்து கிடக்கிற மாதிரியும், இன்னொரு பையன் வந்து மண்டை முழுக்க ரத்தம் வழியே ஒரு ஃபோட்டோ போட்ட மாதிரியும் அகிலேஷ் யாதவ்னு ஒரு பையன் வந்து ட்விட்டரில் போடுறான். அந்த ட்விட்டரை பீகாரில் இருக்கக்கூடிய ஜான் அதிகர் அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவர் பப்பு யாதவ்ன்ற நபருக்கு வந்து ரீட்வீட் பண்ணுறான். அந்த பப்பு யாதவ் என்ன பண்ணுறாரு, இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலினுக்கும் பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் யாதவுக்கும் 2 பேரும் ட்விட்டு போடுறாரு. சட்டமன்றத்துக்கு போய் அந்த அடி பீகார் ஜான் பீகார் அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் பப்பு யாதவ் சட்டமன்றத்துக்கு போய் தமிழர்கள் பீகாரிகள் தமிழ்நாட்டில் அடிக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு, கடுமையாக வாதாடுறாரு. அதுக்கப்புறம் ஆய்வு செஞ்ச பின்னாடி தான் தெரியுது, அங்கே அடிபட்டு இறந்து கிடந்தவர்கள் தமிழர்கள். செத்து கிடந்த பையன் பேர் கோகுல், அவனுடைய நண்பன் தான் மண்டல மனோஜ்ங்கிற ஒரு பையனுடைய மண்டையில தான் ரத்தம் வலியுது. ஒரு சாதாரண ஒரு வதந்திக்காக பீகாரினுடைய சட்டமன்றத்திற்கு சென்று உயர்மட்ட சாதாரண கமிட்டியில் உயர்மட்ட கமிட்டி அமைத்து அதை விசாரணை செய்ய தமிழ்நாட்டுக்கு குழு அனுப்பும் அளவு எது ஒரு பொருளிக்கு தமிழர்கள் பீகாரிகளை அடித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு பொருளிக்கு போய் உயர்மட்ட குழு அமைச்சு அந்த குழுவை ஆய்வு செய்ய தமிழருக்கு பீகார்லேருந்து குழு அனுப்புறான். ஆனால் இங்கே எண்ணற்ற படுகொலைகள் வளர்க்கறனால கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான், 4 வயசு பள்ளிக்கூட போன பிள்ளையை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான் வன்புணர்வா. என்ன பண்ண முடிஞ்சது தமிழ்நாடு முதல்வர், என்ன செய்ய முடிஞ்சது காவல்துறை? எங்களே வந்து பேசாதன்னு சொல்ற, போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல. இதே போலதான், இதோட தொடர்ச்சி தான். பீகாரிகள் எவ்வளவு தூரம் முன்னேறார்கள் அப்படின்னா, சென்னையில் சமீபத்தில் நடந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ராத்திரி 1000 பேர்த்த கைது செய்து காவல்துறை. என்ன காரணம்? எனக்கு பணி நிரந்தரம் கொடுன்னு கேட்கிறா சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள். ஏன் தரம் மறுக்குது? என்ன காரணம்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திற்கு துப்புரவு ஒப்பந்தங்கள் செய்யப்படுது. அந்த துப்புரவு ஒப்பந்தத்தில் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு நம்மளுடைய தமிழ் மக்கள் அங்க ராம்கியினுடைய நிறுவனத்தில் போய் வெறும் 16,000 ரூபாய்க்கு கூலி தரேன், நீ வந்து வேலை பாருன்னு சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க, 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கின எங்களுக்கு 16 ரூபாய் வாங்க முடியாது, எனக்கு 25,000 கொடு, அது போக என்னை தனியார் கூலிகளாக நான் மாத்தான்னு சொல்லி போராடுறாங்க. இவங்க தமிழ் மக்கள் வந்து நான் வேலைக்கு வரல, 16,000 ரூபாய் சம்பளம் பத்தாது, நாளை வேலைக்கு வரல அப்படின்னா ஒன்றும் கெஞ்ச மாட்டான் கொஞ்ச மாட்டான், நீ வெளியே போ என்று சொல்லி நேபாளில இருந்து பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து பல்வேறு வட மாநிலங்கள்ல இருந்து எல்லா வடமாநில தொழிலாளி கூப்பிட்டு வந்து 16,000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்த்தக்கூடிய வேலை தான் அன்னைக்கு நடந்த இந்த கைது. திருப்பி ஒன்று சொல்றேன், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, எனக்கு அடுத்து அண்ணன் பேச வேண்டியது இருக்கு. நிலக்கோட்டை மாவட்டத்தில் இது இந்த மேடையை பயன்படுத்தி நான் சொல்கிறேன், என்னுடைய தோழர் அன்புக்குரிய அண்ணன் ஜெயமணியன் அவர்களும் அவருடைய ஊர் மக்கள் தும்பலப்பட்டியில் வரக்கூடிய அந்த மருத்துவ சுத்திகரிப்பு ஆலை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் செய்து கொண்டிருக்காங்க. அந்த போராட்டங்களுக்கு எப்பயுமே நாம் தமிழர் கட்சியும் எங்கள் பொதுமக்களும் மற்றும் தன்னார்வ அரசியல் இயக்கங்களும் எல்லாரும் துணை நிற்பாங்கிற இந்த நேரத்தை உறுதி சொல்கிறோம். விலை அந்த தடுத்து நிறுத்தக்கூடிய விலை உயிரே என்றாலும் நாங்கள் அதை கொடுத்து முன்னிறுத்துவோம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நேரம் இல்லை, தமிழனுடைய மரபணு வித்தியாசமான ஒரு மரபணு. நீ தமிழர்களுடைய கையில் நீ துப்பாக்கியை கொடு, அவன் பிரபாரன் ஆவான், வீரப்பன் ஆவான். நீ தமிழர்களுக்கு ஒரு கையில் எழுத்தாணையை கொடு, அவன் கம்பன் ஆவான், இளங்கோ ஆவான், திருவள்ளுவன் ஆவான். நீ தமிழர்களுக்கு ஒரு கையில் பேனாவை கொடு, அவன் பாரதியார் ஆவான், பாரதிதாசன் ஆவான். நீ தமிழர் கை எதுவும் கொடுக்காத அண்ணன் திலீபனை போன்று, அண்ணன் தந்தை செல்வா போன்று அகிம்சையின் உச்சம் தொட்ட மாமனிதர்கள் ஆவான். நீ எதுவும் இல்லை, உயிர் மட்டும்தான் உடம்புல இருக்கு என்ற போதும் உடம்பெல்லாம் குண்டை கட்டிவிட்டு போய் இலக்கை நோக்கி அடைந்து தானும் சாகின்ற விடுதலை புலியுடைய கரும்புலிகளாக மாறுவான் தமிழன். திருப்பி ஒன்று சொல்கிறேன், பள்ளி பாபா சொன்னதான், பள்ளி பாபாவுக்கு ஒரு கனவு வரும் மாமா. என்ன கனவு? தினமும் 4 பாப்பான் அடிச்சு
நடு பஸ் ஸ்டாண்டில் உரிச்சு தொங்க விட்ட மாதிரி அவர் கனவு வரும். அது போல் எனக்கும் தினமும் 10 வடக்கனை அடித்து பஸ் ஸ்டாண்டில் தோரணமாக அடித்து கிழிச்சு தொங்க விடுற மாதிரி கனவு வர வச்சிடாதீங்க. திருப்பி காவல்துறையிலையும் இந்த அரசு நான் கேட்டுக்கிறேன், கனவு வர வச்சிடாதீங்க. கடைசியாக அவனு சொல்லி முடிக்கிறேன். நெல்சன் மண்டேலா என்ற ஒருத்தவர் இருந்தார். தென்னாப்பிரிக்கானுடைய இந்த கருப்பு பூ 27 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்கானுடைய மக்களுக்காக தனிமை கொடுஞ்செறியில் சிறைப்பட்டு கிடந்த அந்த நெல்சன் மண்டேலா சொல்கிற அன்புக்குரியவர்களே, உலகம் மனித இனம் தோன்றி 10 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது. அந்த 10 லட்சம் ஆண்டுகளில் தோன்றிய அனைத்து மொழிவழி தேசிய இனங்களும் இந்த பரந்த விரிந்த இந்த பூமி பந்திலே அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறது. ஆனால் அந்த அடிமை நிலையை போக்குவதற்கு காலம் அந்த தேசிய இனங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கும். அந்த வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி விடுதலை புலியினுடைய சரிவுக்கு பிறகு விடுதலை புலியினுடைய அரசியல் பிரிவு நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பயணிங்கள். எந்த இனமெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறதோ பரந்த விரிந்த பூமி பந்தில் மற்ற சுதந்திரம் அடைந்த இனங்களைப் போல அந்த அடிமைப்பட்ட இனமும் சுதந்திரம் பெற்ற சுதந்திரமாக வாழும். இல்லை என்றால் அடிமைப்பட்ட இனமாகவே தொடரும். புரட்சி எப்போதும் வெல்லும். சத்தியமாக நம்புங்கள், நீங்கள் உறுதியாக நம்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாம் உறுதியாக ஆட்சி அமைப்போம். அன்று இந்த திராவிடத்தை கருவறுப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை அமையும் என்பது நாம் தமிழர் அரசு சொல்லும். நமது இலக்கு ஒன்றுதான், அது நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், நமது இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்தபடியாக